இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், நலமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், நலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பங்கின் பாதுகாவலி ஜெகன்மாதா அன்னைக்கு விழா எடுத்து சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் 3ஆம் நாளாகிய இன்று நம் அன்னை வழியாக இறை ஆசீர் பெற கூடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் புனித ஜூலியானா, புனித போப் ஜான் பால் அன்பியங்கள் மற்றும் கத்தோலிக்க சங்க உறுப்பினர்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரின் வார்த்தையை நம்பிய மரியா என்ற தலைப்பில் சிந்திக்கவும் தியானிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். எபிரேயர் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கபிரியேல் தூதர் கன்னி மரியாளிடம், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், தூய ஆவி உன்மீது வரும், உமக்கு பிறக்கும் குழந்தை தூயது என்று கூறியபோது அந்த செய்தியை மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஆண்டவரின் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து, இதோ ஆண்டவரின் அடிமை,
உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தனது வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரின் திருவுள்ளத்திற்கு அர்ப்பணித்து ஆண்டவரின் வார்த்தையை முழுமையாகிய நம்பிய மரியாவின் செயல் விசுவாசத்தின் வெளிப்பாடாகும். நம்பிக்கைதான் கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் நாடி. அது வார்த்தையில் மட்டுமல்ல, செயலிலும் வெளிப்பட வேண்டும் என்று நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசுவாசம், சரணடைதல், தாழ்ச்சி, ஜெபித்தல், சீடத்துவம், நற்செய்தி அறிவித்தல் போன்ற மதிப்பீடுகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்த அன்னை மரியாளின் விசுவாச வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. விசுவாசம், அதாவது நம்பிக்கை, எப்போதும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று மரியாவின் பாடல் அவரது விசுவாசத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாவின் வாழ்வு நம்பிக்கையின் அடிப்படையிலான இறை பக்தி நிறைந்த வாழ்வாக அமைந்திருந்தது. எபிரேயர் திருமுகம் அதிகாரம் 11 இறை வசனம் 6 கூறுவது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் ஆண்டவருக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நம் விசுவாச வீர மங்கை அன்னை மரியாளை பின்பற்றி நாமும் நம் கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க இறைவனை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்து பார்த்து அவைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவென்று சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. யாழ் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதை, வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் என்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகூக்கு நூலிலிருந்து வாசகம். 1:12 அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள திருவசனங்கள். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்கள் உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையானவரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாக இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேயா இனத்தார் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்களை பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பறைக்கும் தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்னை கூறப்போகின்றார். காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்னை கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடை அளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதி வை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலும் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. Bye.
மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவை சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 19 முதல் 21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற தலைப்பு ஆண்டவரின் வார்த்தையை நம்பிய மரியா. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத்து மரியாவை வாழ்த்துகின்றார். ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். இது மரியா பற்றிய ஒரு அழகான பக்தி பொருள் மட்டுமல்ல, இது கிறிஸ்துவ விசுவாசத்தின் இதயத்தை தொடும் ஒரு மிக ஆழமான உண்மை. ஏனெனில் கிறிஸ்துவம் என்பது வெறும் ஒரு புத்தகத்தில் மீது நம்பிக்கை வைப்பதல்ல, அது ஒரு நபரை நம்புவது. அந்த நபர் யார்? அவர்தான் இறை வார்த்தையாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தை தொடக்கத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தது, அந்த வார்த்தை மனிதனானது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இதை வாசிக்கின்றோம். இந்த வார்த்தை மனிதனாக மாறிய இடம்தான் மரியாவினுடைய கருவறை. எனவே மரியாவை புரிந்து கொள்ளாமல் இந்த இறை வார்த்தை மனுவான அந்த மறைபொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல இறை வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் மரியாவுடைய விசுவாசத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இறை வார்த்தையை புரிந்து கொண்டால்தான் அவளுடைய விசுவாசத்தையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எனவே மரியாவுக்கும் இந்த இறை வார்த்தைக்கும் இடையேயான அந்த உறவு எப்படி என்றால், மறைந்த திருத்தந்தை பெனடிக்ட் 14ஆம் பெனடிக்ட் வேர்பும் டோமினி என்ற அந்த திருத்தூதர் மடல் மிக அழகான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதாவது இறை வார்த்தைக்கும் விசுவாசத்திற்கும் இடையான உறவு முழுமையாக வெளிப்பட்டவர் மரியா. அவரில் இந்த இரண்டையும் பார்க்கின்றோம். அவர் மரியாவை மதர் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அதே போல மதர் ஆஃப் ஃபெய்த் என்று முன்வைக்கின்றார். மேலும் மரியாவுடைய அந்த ஆம் என்பது ஒரு சாதாரண பதில் அல்ல. இறை வார்த்தைக்கு மனிதன் அளிக்க வேண்டிய முழுமையான
விசுவாச பதிலின் மாதிரி என்று சொல்லுகின்றார் இந்த திருமடலில் திருத்தந்தை. எனவே மரியாவுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லலாம்? மரியாளுக்கு என்ன பெயர் இடலாம்? இன்னொரு பெயர், அவளுக்கு இன்னொரு பெயர் இட வேண்டும் என்றால் ஃபியாட், ஆம் என்பதுதான் அவளுடைய இன்னொரு பெயர். அவளுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஆம் ஆண்டவரே என்று எல்லாவற்றிற்கும் அவள் இசைந்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தியவள். அன்று நாசரேத்தூரிலே வானதூதர் வந்தப்ப மரியாவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு செய்தி என்னவென்றால், நீர் கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாய். மரியாள் இதை கேட்கின்றாள். இது எப்படி நிகழும்? அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவில்லை வானதூதர் கூறிய சமயத்தில். ஆனால் அவள் இறை வார்த்தையை அந்த நேரத்திலே அவர் புறம் தள்ளவில்லை. மாறாக அந்த வார்த்தையை நம்பினாள். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையிலேயே நடக்கும் என்று அதை விசுவசித்தால், நம்பியதால் அவளிடத்திலிருந்து வந்த பதில், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாள். எனவே இந்த ஃபியாட், உமது வார்த்தை என்னில் நிறைவேறட்டும் என்று மரியாள் கூறியது அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் முடிவுமாக நாம் பார்க்கிறோம். மரியா வானதூதரிடம் முதல்ல எல்லாத்தையும் எனக்கு விலைக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் ஆம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. இல்லை, உங்கள் திட்டம் என்னதான் என்பதை எல்லாத்தையும் முழுமையாக எனக்கு விலைக்கு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மரியாள் வானதூதருக்கு பதில் சொல்லவில்லை. அவள் உம்முடைய சொற்படியே நடக்கட்டும் என்றாள். இதை சொல்வதற்கு காரணம் அவளிடத்தில் இருந்த நம்பிக்கை தான். கடவுள் மீது அவள் வைத்த முழு நம்பிக்கையின் பொருட்டுத்தான் அவள் ஆம் என்று பதில் சொல்கின்றாள். எனவே அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது அல்ல. அது அல்ல விசுவாசம். நாம் பல நேரங்களில் விசுவாசத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம். எனக்கு புரிந்தால் நான் நம்புவேன் என்பது விசுவாசம் இல்லை. மாறாக நான் நம்புகிறேன், அதனால் புரிந்து கொள்ளும் பாதையில் நடக்கிறேன். நான் நம்புகிறேன், அதனால் புரிந்து கொள்கின்ற பாதையில் நடக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்தால் நமக்கு புரியாது, ஆண்டவருடைய திட்டம் இதுவா, அவருடைய விருப்பம் இதுவா என்று. ஆனால் நாம் அதற்கு இசைந்து பணிந்து அதன் பாதையிலே செல்லுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதனுடைய பதில்களும் விளக்கங்களும் புரிந்து கொள்கின்ற அந்த தன்மையும் நம்மளுக்கு இறைவன் தருவார் என்பதை மரியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். மரியாவுக்கு இந்த இறைவனுடைய திட்டம் அறிவித்த பொழுது மரியாள் அவளுக்கு என்ன நடக்கப் போகும் என்று முழுமையாக தெரியாது. அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை தன்னுடைய மகன் சிலுவையில் அறையப்படுவார், அங்கே சிலுவை அடியில் நிற்பேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் எகிப்துக்கு தப்பி ஓட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய மகன் காணாமல் போய் நாம் தேடுவோம் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி அவள் எதிர்பார்க்காத அனைத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்றால் இறைவனை நம்பினாள், அவருடைய வார்த்தையை நம்பினாள் என்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மரியாள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இது ஏன் எனக்கு நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் மரியாள் நமக்கு கற்றுத்தரும் பாடம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அவருடைய வார்த்தையை நம்பினால் மட்டும் போதும். இதுதான் மரியாள் நமக்கு சொல்லித் தருகின்றாள். மரியாள் இன்னொரு விதத்தில் பார்க்கிற பொழுது அவள் கேட்கும் கன்னிகை, லிசனிங், கேட்பது, கேட்கும் கண்ணி, இறை வார்த்தை கேட்பவள். கேட்பது என்பது ஏதோ ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுறதில்லை. கேட்பது என்பது உள்ளத்தில் சென்று அது வாழ்வில் வாழ்ந்து காட்டுவது தான், அதுதான் லிசனிங். அப்போ மரியா இவற்றை தன் உள்ளத்தில் வைத்து அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று லூக்கா நற்செய்தியில் பார்க்கிறோம். எனவே அவர் இறைவனுடைய வார்த்தை உள்ளத்தில் தாங்கி சுமந்து சென்றவள். மிக அழகான ஒரு உண்மை. ஏனென்றால் மரியாவுடைய அந்த இதயம் இறை வார்த்தையின் ஆலயமாக இருக்கின்றது. இறை வார்த்தையின் ஆலயம்.
அவள் இறை வார்த்தை வெறுமனவே கேட்டவில்லை, அவள் அதை கேட்டாள், ஏற்றாள், தியானித்தாள், வாழ்ந்து காட்டினாள். வார்த்தை மரியாவுடைய கருவறையில் மட்டுமல்ல, இதயத்தில் உருவானது அந்த வார்த்தை. இது மிகவும் ஆழமான கருத்து. ஏனென்றால் மரியா இயேசுவை உடலால் கருவுறுவதற்கு முன்பாக அந்த வார்த்தை என்கின்ற அந்த விசுவாசத்தை அவள் ஏற்றுக்கொண்டதனால் அந்த வார்த்தை அவள் இதோ அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதனால் அந்த வார்த்தை அவளுடைய கருவறையில் உடலாக மாறியது என்று புனித அகஸ்தினார் சொல்லுவார். எனவே அவள் கருவறையில் இயேசுவை உடலாக கருதரிப்பதற்கு முன்பாக உள்ளத்தில் அவள் விசுவாசத்தால் ஆண்டவருடைய வார்த்தையை கருதரித்தாள் என்று சொல்லுகிறோம். எனவே இறைவனுடைய வார்த்தையை கேட்டவள் மரியாள், இறைவனுடைய அந்த வார்த்தையினுடைய படி வாழ்ந்த ஒரு விசுவாசத்தின் தாய் என்று சொல்லலாம். மரியாள் இந்த வார்த்தையை உலகிற்கு வழங்கினாள். எப்படி? இந்த வார்த்தை தான் மனுவாக வந்தது. அவளுடைய வாழ்வு முழுவதும் இந்த வார்த்தையால் நிரம்பியிருந்தது. அந்த வார்த்தையே அவளுடைய வாழ்வாக இருந்தது. அதை தான் இந்த மேக்னிஃபிகாட் அவளுடைய புரட்சி பாடலில் வெளிப்படுறது அந்த இறை வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அனைத்தையும் அவள் கொண்டு வருகின்றாள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் களி கூறுகின்றது என்று அவள் அந்த இறை வார்த்தையை ஒலிக்கின்றாள். திருத்தந்தை பெனடிக்ட் சொல்லுவார், இது ஒரு அழகான ஒரு பாடல். மரியாளுடைய இந்த மேக்னிஃபிகாட் என்பது அவருடைய ஆன்மாவின் ஓவியம் என்று சொல்லுகிறார். அது முழுவதும் திருவிவிலியத்தின் நூலால் நெய்யப்பட்டது. இந்த பாடல் மரியா இறை வார்த்தையை பேசினாள், ஏனெனில் இறை வார்த்தை அவளுக்குள்ளே இருந்தது. அந்த இறை வார்த்தை மனுவாக உருவானது. அதனால் அவருடைய சிந்தனை இறைவுடைய சிந்தனையாக இருந்தது, அவருடைய விருப்பம் இறைவுடைய விருப்பமாக இருந்தது. அவர் இறை வார்த்தையோடு ஒன்றிணைந்ததனால் அவள் முழுவதுமாக அந்த இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டவள் என்று சொல்லுகின்றார் புனித திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள். மரியா அடுத்தபடியாக அந்த இறை வார்த்தை கேட்ட பிறகு அதை தனக்குள்ளே வைத்து பூட்டி அவள் வாழ்ந்து விடவில்லை. உடனே என்ன செய்கின்றாள்? அந்த இறை வார்த்தையை எடுத்து செல்லுகின்றாள், அறிவிக்க செல்லுகின்றார், அடுத்தவர்களுக்கு அதை கற்றுத்தருவதற்காக செல்கின்றாள். உடனே புறப்பட்டு எலிசபெத்தை சந்திக்க செல்வது, இறை வார்த்தை பெற்றவர்கள் தனக்குள்ளே அதை வைத்து கொள்ள மாட்டார்கள், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எனவே மரியாள் அந்த வார்த்தையை ஏற்று அவள் உடனே எலிசபெத்தை சந்திக்க செல்லுகின்றாள். அப்போ எலிசபெத்தை அவள் சந்திக்கின்ற பொழுது அவள் ஒரு விசுவாசத்தின் தாய் மட்டுமல்ல, அங்கே இறைவனுடைய வார்த்தையை சுமந்தவளாகவும் அங்கு இருக்கின்றாள். எனவே இந்த இறை வார்த்தையினுடைய தாய், விசுவாசத்தின் தாய், இரண்டையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எங்கு விசுவாசம் இருக்கிறதோ அங்கு இறை வார்த்தை விதைக்கப்படுகிற பொழுது அது வளர்ந்து தழைத்தோங்கி அது பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விசுவாசம் இல்லாத இடத்துல இறை வார்த்தை விதைக்கப்பட்டாலும் அது பலன் அளிக்காது. எனவே இந்த மரியாளுடைய உள்ளம், இதயம் என்பது இந்த விசுவாசத்தின் நிலம். அந்த நிலத்தில் இறை வார்த்தை விதைக்கப்படுகிற பொழுது அது பலன் அளிக்கக்கூடிய ஒன்றாக அவளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய அந்த வார்த்தை, இறைவனுடைய அந்த வார்த்தை, அவளுடைய விசுவாசம் எலிசபெத்தையும் அக்களிப்பால், மகிழ்ச்சியால் அங்கு இருவரும் சந்திக்கின்ற அந்த ஒரு சந்திப்பானது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக, ஒருவரை வாழ்த்தி கொள்ளுகின்ற அந்த ஒரு சந்திப்பாக நாம் பார்க்கின்றோம். எனவே உண்மையான அந்த இறை வார்த்தை அனுபவம் பெற்றவர்கள் அதை தனக்குள்ளே வைத்து கொள்ள மாட்டார்கள், அதை வெளியே கொண்டு செல்வார்கள். எனவே இந்த இறை வார்த்தை மற்றவரை சென்று அடைய வேண்டும், மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். எனவே அவளுடைய விசுவாசம் என்பது ஒரு மிஷனரி ஃபெய்த், விசுவாசத்தினுடைய அந்த திரு பயணமாக நாம் பார்க்கிறோம். இறுதியாக மரியாவுடைய அந்த நம்பிக்கை, அந்த ஆம் என்ற அந்த நம்பிக்கை எங்கே சென்று முடிகிறது என்றால் அந்த கல்வாரியில் முடிகின்றது. அந்த கல்வாரி
சிலுவையிலே இயேசுனுடைய அந்த சிலுவையின் அடியிலே அவள் நின்று கொண்டிருக்கின்றாள். அங்கு புதுமைகள் நடக்கவில்லை. இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை, அல்லது அங்கு காப்பாற்றப்படவில்லை, அல்லது அங்கிருந்து யாராவது ஒருத்தர் கவலைப்படாதம்மா எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் மரியாள் இவற்றையெல்லாம் நம்பினாள். என்ன நம்பினாள்? இது எல்லாம் இறைவனுடைய திட்டத்தின்படி நடக்கின்றது, என்னுடைய மகன் உயிர்ப்பான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கு அந்த சிலுவை அடியிலே நிற்கின்றாள், அதை ஏற்றுக்கொள்கின்றாள். எனவே அவள் வானத்துதர் சொன்னபோது அது சொன்ன அந்த ஆகட்டும் என்பது இந்த சிலுவை அடியிலே ஆகட்டும் என்று முடிக்கின்ற வரைக்கும் அவருடைய அந்த பயணமானது, அந்த விசுவாச பயணமானது இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டு இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற ஒரு பெண்ணாக மரியாளை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த ஒரு மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, விசுவாசம் என்றது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த வார்த்தையை நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பது தான். மரியாள் அந்த கல்வாரியில் ஆம் என்று அமைதியாக பதில் சொல்கின்றாள். நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அந்த கல்வாரி மலையில் மரியாள் மகிழ்ச்சியில் நம்பு, குழப்பத்தில் நம்பு, துன்பத்திலே நம்பு, மௌனத்தில் நம்பு, சிலுவையில் நம்பு. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்றும் மாறாதது, அது உயிர் உள்ளது. எனவே தான் மரியன்னை இறைவன் திரு அவைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றாள் இந்த இறை வார்த்தைக்கு. ஏனென்றால் இந்த திரு அவையும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பது தான் இன்று நமக்கு மரியாள் சொல்லக்கூடிய மிக பெரிய செய்தி என்ன என்றால், நீ கேட்ட வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே அந்த இறை வார்த்தை மாற்றி இருக்கிறது. முழுமையாக என்னையே நான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தேன், அவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்தேன். அதே இறை வார்த்தை உனக்கும் அறிவிக்கப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வை பாதித்திருக்கின்றது, முழுமையாக மாற்றி இருக்கின்றது? மரியாள் கற்றுத்தருகின்ற பாடம் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய கேட்கிறோம் இல்லையா? சமூக வலைத்தளங்களுக்கு போனால் யூடியூப்பில் நிறைய விஷயங்களை கேட்குறோம், வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறோம், செய்திகள் நிறைய கேட்குறோம். அதில் இறை வார்த்தையும் நமக்குள்ளே கேட்கப்படுகிறது. அந்த இறை வார்த்தை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே சென்று அடைகின்றது? இங்கு திருப்பலிக்கு வருகிற பொழுது நமக்கு 2 பீடம் இருக்கின்றது. ஒன்று வார்த்தை பீடம், ஒன்று பலிபீடம். இரண்டுமே முக்கியமானது. அங்கு வார்த்தை இறைவன் நம்மோடு பேசுகின்றார். அதனால தான் சொல்லுவாங்க, இறை வார்த்தை வாசிக்கும் போது விவிலியத்தை பார்க்கக்கூடாதான், ஏன்னா கேட்கணுமா. பைபிளை யாரும் வச்சு அங்கே படிக்கும்போது வாசிக்கக்கூடாது, ஏன்னா அது கேட்கும் நேரம், லிசனிங் நேரம். அதே போல் வாசிப்பவர்களும் ஒழுங்காக முன் தயாரிப்போடு வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அது இறை வார்த்தை. அங்கு வார்த்தையின் வழியிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார், அவரே நம்மோடு பேசுகின்றார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அதற்குரிய மரியாதையோடு தயாரிப்போடு அந்த இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். அனைவரும் திருப்பலியில் பங்கு கொள்வோர் அதை கேட்க வேண்டும், லிசனிங். அந்த இறை வார்த்தை கேட்க. அதே போல் அந்த இறை வார்த்தை கேட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரிசீவிங். அதை நம்ப வேண்டும். அடுத்தபடியாக அடுத்து நம்முடைய வாழ்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். மரியாளுடைய வாழ்க்கை நாம் பார்த்தோன்னா அவளுடைய வாழ்வே ஒரு காஸ்பல் தான், நற்செய்தி தான். மரியாளே ஒரு நற்செய்தி. இன்றைக்கு நாமும் நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும் மரியாளை போன்று. அவளுடைய கருவறை இறை வார்த்தையினுடைய ஆலயமாக இருந்தது. அவளுடைய இதயம் இறை வார்த்தையினுடைய சிம்மாசனம். அவளுடைய வாழ்க்கை இறை வார்த்தையினுடைய சாட்சியம். எனவே மரியாள் இறை வார்த்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான தாயாக, விசுவாசத்தின் தாயாக இருக்கின்றாள். எனவே அவள் எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இது நிறைவேறும் என்று அவள் விசுவசித்தாலோ, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாலோ, அதே போல இறை வார்த்தை விவிலியமானது நம்முடைய அலமாரியில் படுத்து தூங்காமல் அந்த இறை வார்த்தையை நாம் எடுத்து வாசித்து தியானித்து அது மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதற்கு இறைவன் அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலியின் வழியாக நம் அனைவருக்கும் பொழிந்தருள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.
அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று வாழ்ந்து காட்டியவள் அன்னை மரியாள். அவளை பின்பற்றி நாமும் அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிமடுத்து வாழக்கூடியவர்களாக வாழவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் இறைவனுடைய பாதத்திலே வைத்து இப்பொழுது மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். எல்லாம் வல்ல இறைவா, திரு அவையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் முழுமையாக திருந்த மனத்துடன் செயல்படவும் உமது சீடத்துவத்தில் பங்கேற்று கொடுத்த வார்த்தை பாட்டில் நிலைத்திருந்து உமக்கு பிரமாணிக்கமாய் வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வான்படைகளின் ஆண்டவர் எம் இறைவா, அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகள் தலைவர்கள் உள்ளத்திலே உன் ஆவியை பொழிந்தருளும். தற்போது நடந்து வரும் போர்கள் முடிவுக்கு வந்து நாடுகளுக்கிடையே சமாதானம், அமைதி உண்டாகவும் உலக மக்கள் உள்ளத்திலே நிம்மதி உண்டாகி நாடுகள் பொருளாதாரம் சீராகவும் மக்கள் வாழ்வில் முன்னேறவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றையும் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றும் மரியின் ஊழியர் சபை குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு உடல், உள்ளம், ஆன்ம சுகத்தை அளித்து ஆசீர்வதியும். இவர்கள் தூய ஆவியின் வல்லமையில் நிலைத்திருக்கவும் மேற்கொண்டிருக்கும் இறைப்பணியை திறம்பட செய்து மரியன்னைக்கு சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, அருள் நிறைந்தவளே வாழ்க என்ற தூதர் கபிரியேலின் வார்த்தைகளை கேட்டு, இதோ உமது அடிமை, உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறிய மரியன்னை கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் இறைவா வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்து எங்களை அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையின் வீற்றிருக்கும் உயிருள்ள தெய்வமே எம் இறைவா, எம் பங்கில் தெய்வமும் அன்பின் பங்கு சபையில் பங்கு பேரவை மற்றும் பல்வேறு சபைகளை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்வமும் பங்கில் வளர்ச்சியும் உழைக்க தேவையான ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுகமளிக்கும் தெய்வமே எம் இறைவா, எங்கள் பங்கில் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் நற்சுகம் தந்து ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். மேலும் மருத்துவமனையில், முதியோர் இல்லங்களிலும், சாலை ஓரங்களிலும் ஆதரவற்று வாழும் அனைவரும் தங்கள் அடிப்படை தேவைகளை பெற்று நம்பிக்கையோடு வாழ வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களை தாய் அன்போடும் பாசத்தோடும் பேணி காத்து வரும் அன்பு தந்தை இறைவா, இது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பித்துள்ள இந்த தேவைகளுக்காகவும் மற்றும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்தவராயிருக்கின்றீர். இவை அனைத்தையும் எங்களுக்கு அளித்து நாளும் உம்முடைய அன்பிலே, அரவணைப்பிலே, உம்முடைய வார்த்தையிலே நம்பி வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான குடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வணக்க நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழட்டத்தால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்களையும் இறந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம்மரியின் ஊழிய சபையை தோற்றுவித்த 7 புனிதர்கள், புனிதர் பெருகரினார், மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானம் என்று உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அதே சமாதானத்தை இப்பொழுது நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். இனிதாக
இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவிழாவின் 3வது நாளாகிய இன்று நாம் ஆண்டவரின் வார்த்தையை நம்பிய மரியாள் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பித்த புனித ஜூலியானா அன்பியம், புனித போப் ஜான் பால் அன்பியம், கத்தோலிக்க சங்கத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றி ஆண்டவரின் வார்த்தையை நம்பிய மரியாள் என்ற சிந்தனையை நம்மோடு ஆழமாக பகிர்ந்து கொண்டவர் அருட்தந்தை ஜெகநாதன், மரியின் ஊழிய சபை சேர்ந்தவர், எம்முடைய இல்லத்திலே இருக்கின்றவர், எம்முடைய சகோதரர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். எனவே அவர் இன்றைய நாளிலே தலைமையேற்று நமக்காக செபித்து அன்னை மரியாளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்மையெல்லாம் அன்னையைப் போல வாழ கடவுளுடைய வார்த்தையை போதிக்க எடுத்து கூற வேண்டும் என்று சொன்ன அவருக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியை தெரிவிப்போம். அதற்காக இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புனித ஜூலியானா அன்பியத்தை சார்ந்த திருமதி ஃபாத்திமா ரோசிரி அவர்களை அவருக்கு அன்பளிப்பு அளிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவரை தொடர்ந்து எம்முடைய ஜெகன் மாதா இல்லத்தினுடைய அதிபர் தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை சவரியப்பன் அவர்களுக்கு திருமதி பெட்ரிஷியா அவர்களை அன்பளிப்பு அளிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை தொடர்ந்து எம்முடைய இல்லத்திலே இருந்து பள்ளி பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு அன்பளிப்பளிக்க திருவாளர் ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எங்களுடைய இல்லத்தின் பொருளாளராகவும் ஐக்கிய அன்னை மறைமால்ல பொருளாளராகவும் இருந்து பணி செய்கின்ற அருட்தந்தை எம்மானுவேல் அவர்களுக்கு அன்பளிப்பளிக்க திருவாளர் லியோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களோடு இன்றைய இந்த ஆலயம் சிறந்த முறையிலே தூய்மையாக அமைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய அருள் சகோதரர்கள் 4 பேர் தான். நம்பரு குறைவாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய உழைப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே அவர்கள் 4 பேருக்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு அளிக்க ஆசைப்படுகின்றேன். முதலிலே சகோதரர் அலெக்ஸ் அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து யோசுவா மற்றும் கெவினாஸ் இவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்க அருட்தந்தை சவரியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்பர் அப்புறம் மாற்றிக்கல, மாறி இருந்துட்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.